கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உணவின்றி பசியால் யாரும் வாடக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தில் தனது அடையாளத்தை மறைத்து சொந்த செலவில் இளைஞர் ஒருவர் ஏழைகளுக்கு உணவு வழங்கி வருகிறார். நம்ம வீட்டு சாப்பாடு என்ற பெயரில் தினமும் 40 முதல் 50 பேருக்கு உணவு வழங்குகிறார். இதற்காக திருமண மண்டப உரிமையாளரிடத்தில் பேசி குறைந்த வாடகைக்கு இடம் ஒன்றை தயார் செய்துள்ளார். அங்கு வரும் மக்களுக்கு சாதம், குழம்பு, தயிர், கலவை சாதம், முட்டை, பால் உள்ளிட்டவற்றை வழங்குகிறார். பணம் இருப்பவர்கள் அங்கு வைக்கப்பட்டுள்ள உண்டியலில் போடலாம். இல்லாதவர்கள் வயிறார சாப்பிட்டு விட்டு செல்லலாம். தன்னுடைய பெயர் மற்றும் அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்பவில்லை என்று கூறும் அந்த இளைஞர் தனக்கு நடிகர் விஜயகாந்த் தான் முன்னுதாரணம் என்றும் கூறுகிறார். வணக்கங்க, என்னோட பேர் பாத்தீங்கன்னா சூரியகுமார் எஸ்கே. நான் சாய்பாபா தாண்டியில இருக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு உணவு திட்டம் நம்ம வீட்டு சாப்பாடுன்னு தொடங்கி இருக்கிறேன். இந்த சாப்பாடு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 40-50 பேருக்கு கொடுக்கலான்னு இருக்குங்க. 3 விதமான சாதம், முட்டை, பால் அப்படி எல்லாமே கொடுக்குறேன். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, வரவங்க சாப்பிட்டுக்கலாம். விருப்பப்பட்ட அமௌண்ட அங்க பாக்ஸ் இருக்கும், அதை போட்டுக்கலாம். சில பேருக்கு அமௌண்ட் இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க சாப்பிட்டு எப்ப கையில காசு இருக்குதோ, எவ்வளவு அமௌண்ட் போடணும்னு விருப்பப்படுறீங்களோ நீங்க போட்டுக்கலாம். இது பல வருஷமாவே நான் பண்ணணும்ட்டே இருந்தேன். இப்போ கேப்டன் சார் இருந்த போது ஒருத்தர் அழுதுகிட்டே சொன்னாரு, எனக்கு வேலையெல்லாம் இல்லாம இருந்தேன், அப்போ கேப்டன் ஆபீஸ்ல சாப்பிடுவேன் அப்படின்னு. அப்ப அது இன்னுமே எனக்கு ஒரு இதாச்சுங்க. இது எப்படியாவது இப்ப தொடங்கிடணும் அப்படின்ட்டு. எனக்கு கேப்டன் அளவுக்கு தான் பண்ண முடியாது. இருந்தாலும் என்னால் முடிஞ்சது ஒரு 30 பேர் 40 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இப்ப பண்ணிட்டு இருக்கிறேங்க. இந்த சேவையை நான் இவ்வளவு அமௌண்ட் வரும் வராது அந்த இதே இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 50 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம், ஃப்ரீயா கொடுக்குறோங்கிற ஒரு மைண்டு தான். ஏன் இந்த சர்வீஸ் நான் பண்றேன்னா, இப்ப ரோட்டுல நிறைய பேர் பார்த்தாவே தெரியுங்க, அவங்களுக்கு சாப்பாடுக்கு வசதி இருக்காதுன்னு. சில சமயம் இருக்கிறவங்க கிட்டயே அமௌண்ட் இல்லாம இருக்கும். அந்த டைம் அவங்க வெளியே கேட்கும், கூச்சப்படுவாங்க. சில சமயம் தான் எனக்கு பசியா இருக்கும், டக்குன்னு அமௌண்ட் இருக்காது. நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கேயாவது சாப்பாடு கொடுத்து டக்குன்னு வாங்கிடுவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க, போய் வாங்குறாங்கன்னா கூச்சப்படுவாங்க, நான் போய் எப்படி வாங்குறது அப்படின்னு. யாராவது ஒருத்தர் வேலைக்காக மார்க்கெட்டிங் அந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த டைம் திடீர்னு காசு இல்லாம இருக்கும். அப்ப அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இங்க சாப்பாடு சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த ஏரியால இருக்குங்க? நான் சாய்பாபா காலனிங்க சார். சாப்பாடு போடுற இடம் இது கவுண்டம்பாளையத்துல பாத்தீங்கன்னா, கரெக்டா சொன்னா கல்பனா சினிமா தியேட்டர் ரோட்டுக்கு பக்கத்துலயே அம்பாடி பேக்கரி பின்னாடி பாத்தீங்கன்னா மீனாட்சி நகர்னு இருக்கு. அங்க செல்வி கல்யாண மண்டபத்துலதான் இப்ப பண்ற மாதிரி. நீ அடுத்தடுத்து ஒவ்வொரு பக்கமும் ஒரு 30 சாப்பாடு அப்படியே கொடுக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது நிறைய மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், கொஞ்சம் வயசானவங்க, அப்படி எல்லாத்துக்குமே அதுக்கு வேலை வாய்ப்பும் நான் கொடுத்துட்டு வரேன். கவுண்டம்பாளையத்தில் செல்வி கல்யாண மண்டபம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். சார் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நடத்துறது நானும் ஒரு சின்ன சேவை செய்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கு. மிக குறைந்த வாடகையில், அதாவது 10% 15% தான் வாடகை நான் வாங்குகிறேன். வாங்கி சாப்பாடுலாம் சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருக்குது. அவருடைய சேவை என்னுடைய சேவையை தொடர்ந்து நடத்த நான் முடிவிட்டு என்னுடைய இடத்த நான் கொடுத்துருக்கிறேன். அதுபோக நலவர திட்டங்கள், லோன் அப்ளைகள், பலவிதமான சிறு சிறு உதவிகளை செய்து கொண்டிருக்கார். அவருக்கு மேலும் மேலும் வளர என்னுடைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம், நன்றி.